எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண தேவையில்லை. நிறைய வெப்சைட் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஃபைவர் இருக்குது, அப்வொர்க் இருக்குது, டொக்டைல் இருக்குது, பீப்புள் பர் ஹவர் அப்படின்னு சொல்லி நிறைய வெப்சைட் இருக்குது. இதில் பெஸ்ட் அது அப்படின்னு சொல்லி கேட்டால் காமர்ஸ்ல வந்து ஈபே வந்து படிப்பிக்கிறோம். ஈபே அப்படின்னு சொல்றது எல்லாருமே ஃபெமிலியரான விஷயம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமும் கூட. குளோபல் வைஸா வந்து நிறைய பேரை வந்து கனெக்ட் பண்ணுது. செல்லரையும் சரி பையரையும் சரி கனெக்ட் பண்ணுது. அமேசான் எல்லாருக்குமே தெரியும், இந்தியாவில் வந்து நம்பர் 1ல ட்ரெண்டிங்ல இருக்குது. அமேசான் உண்மையிலேயே கான்செப்ட் என்ன பண்ணிருக்குன்னு கேட்டா, இந்தியன்ஸையும் கனெக்ட் பண்ணுவதன் மூலமா வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல விற்கிறதும் இந்தியன், வாங்குறதும் இந்தியன், ரெண்டு பேரும் கனெக்ட் பண்ணி விற்கிறதன் மூலமா வந்து அவங்க ஏர்ன் பண்ணிட்டு போறாங்க. ஆனா இதே இது நீங்க வேர்ல்டு வைடா பண்ணீங்க அப்படின்னு சொன்னா ப்ராஃபிட் மார்ஜின் வந்து அதிகமா இருக்கும். 1947 இந்தியாவோட சுதந்திரம் கிடைக்கும் போது இந்த $1 வந்து நம்ம அஃபோர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு இந்தியன் ருபீஸ் கொடுத்தா போதும் இந்த $1 வந்து தருவாங்க. 1947 இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 80 ரூபாவை வெட்டிட்டு இருக்கிற மல்டி மில்லியன் கம்பெனி இருக்கிற எல்லா கம்பெனிஸுமே வந்து சோர்ஸ் வச்சுக்கிறது அமெரிக்காவில் தான். ஸோ அதனால தான் இதுல ஸ்டாண்டர்ட் வந்து இன்னுமே குறையாம இருக்குது. பெஹேண்டுட்ஸ் நேயர்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் நவநீத். உங்களோட எதிர்நீச்சல். இன்னைக்கு நம்மளோட எதிர்நீச்சல் நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்வர் இருக்காரு. அப்ரைட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிறுவனத்தோட CEO அண்ட் அவரோட தான் இன்னைக்கு நம்ம வந்து பேச போகிறோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இளைஞர்களோட மோகம் வந்து ஃப்ரீலான்சிங் அண்ட் காமர்ஸ் பிஸ்னஸ் மேலே ஒரு பெரிய ஷிஃப்ட் இருக்குது அப்படின்னே சொல்லணும். அதை மேம்படுத்துறதுக்காக என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களை சரியான வழியில் வழிகாட்டிட்டு இருக்காரு அண்ட் அது என்ன மாதிரியான விஷயங்கள் மேற்கொண்டுட்டு இருக்காரு அப்படின்றத அவரோட பேசுவோம். வணக்கம். ஹலோ. ஸோ இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாரும் காமர்ஸ் எடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. எல்லாரும் காமர்ஸ்ல வந்து ஒரு வாழ்வாதாரம், ஒரு லைவ்லிஹுட் மேக் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த காமர்ஸ் அண்ட் இந்த ஃப்ரீலான்சிங் அப்படின்றது என்ன அப்படின்றத பற்றி ஒரு வார்த்தைகள். ஓகே, ஃப்ரீலான்சிங்னு சொன்னால் நம்ம பெருசாலாம் பேச தேவையில்லை, சிம்பிளாக ஒரு வரியிலேயே முடிச்சிடலாம். நம்ம என்ன ஜாப் செய்கிறோமோ அதை வந்து இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்ணிட்டோம்னு சொன்னால் அது ஃப்ரீலான்சிங். சிம்பிளாக ஒரு வார்த்தையிலே சொல்லலாம். அது என்ன ஜாப்பாக வேணாலும் இருக்கட்டும், நீங்கள் பண்ணுற எங்கரிங்காக இருக்கட்டும், கேமரா எடிட்டிங், எதுவாக வேணாலும் இருக்கட்டும், லோயராக இருக்கட்டும், டாக்டராக இருக்கட்டும், என்ன வேலை வேணாலும் இருக்கட்டும், அதை வந்து ஆன்லைனோட சேர்ந்து பண்ணாங்கன்னு சொன்னால் அது ஃப்ரீலான்சிங்னு சொல்லுவோம். காமர்ஸ்னு சொன்னால் அதே கான்செப்ட் தான், ஆனால் ப்ராடக்ட் பேஸில் வரும். ப்ராடக்ட்னு சொன்னால் நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய திங்ஸை வந்து நம்ம ஆன்லைன் மூலமாக சேல் பண்ணுவோம். ஸோ இதை வந்து இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்ணி சேல் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அது காமர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு வரியிலேயே நம்ம முடிச்சிடலாம். சிம்பிளாகவே விளங்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த காமர்ஸ் அப்படின்றப்போ நிறைய நிறுவனங்கள் நம்ம வந்து கேள்விப்படுறோம். நிறைய அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இருக்கு, இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்க பிஸ்னஸ் இருக்கு. பிகாஸ் இன்டர்நெட்டோட பூம் அப்படின்றது பல கேட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருக்கு. அதுல காமர்ஸ் பிஸ்னஸும் ஒன்று. ஸோ உங்களோட நிறுவனம் அப்ரைட், அதை பற்றி சொல்லுங்க. ஓகே, அப்ரைட் அப்படின்னு சொல்றது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி எஜுகேஷன் பேஸ்ட் கம்பெனி தான். நாங்கள் வந்து எதை கைட் பண்ணோம்னு கேட்டால் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் எப்படி ஒரு ப்ராப்பராக வந்து ஆன்லைனில் ஏர்ன் பண்ணுறது. ஏன்னா எல்லாராலையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும் போதே மக்கள் பயப்படுறதை நம்ம பார்க்கலாம். ஸோ அதனால வந்து இன்வெஸ்ட்மெண்டே இல்லாத ஏர்னிங்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதை மட்டுமே நாங்கள் ப்ராப்பராக வந்து கைட்லைன் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்கிறோம். அதில் 2 வகையான கோர்சஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம். முதலாவது கோர்சஸ் தான் நான் சொன்ன மாதிரி வந்து காமர்ஸ் அப்படின்னு சொல்கிற கோர்சஸ். 2வது கோர்சஸ் வந்து ஃப்ரீலான்சிங் அப்படின்னு சொல்கிற கோர்சஸ். இது ரெண்டுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி தமிழ் மீடியத்தில் தான் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ பேசிக்காக இது வந்து நாங்கள் லங்காவில் வந்து 2 இயர்ஸாக வந்து பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ எங்களோட மேஜர் ஆடியன்ஸ் தமிழ் ஆடியன்ஸ் தமிழ்நாட்டில் தான் இருப்பாங்க. ஸோ ஆப்வியஸ்லி ஸோ 2 வருஷத்தை கடந்ததுக்கு அப்புறமா இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்த இடத்துல வந்து இப்படி எல்லாரோடையும் பேசுறது. லேர்னிங் ப்ராசஸ் அப்படின்றது எத்தனை நாளைக்கான ப்ராசஸ் அண்ட் இந்த லேர்னிங் அப்படின்றப்போ கண்டிப்பா ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்படின்றப்போ அதை பத்தின ஒரு 360 டிகிரி தெரிஞ்சா மட்டும் தான் நம்மளால அதை ஃபுல்லா சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும். ஸோ இந்த லேர்னிங் ப்ராசஸ்ல நீங்க என்னெல்லாம் சொல்லி கொடுக்குறீங்க? இப்போ முதலாவது ஃப்ரீலான்சிங்கை பார்த்தீங்கன்னு சொன்னா ஃப்ரீலான்சிங்ல வந்து பெரிய லெவல்ல நமக்கு எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி எதுவுமே இல்லை. இது 2 கோர்ஸுக்குமே வந்து காமனா 3 விஷயம் தான் நாங்கள் கேட்போம். முதலாவது வந்து நாங்கள் கேட்கறது வந்து இங்கிலீஷ் வந்து செட் லெவலில் தெரிஞ்சிருக்கணும். ஸ்போக்கன் லெவல்லாம் போக தேவையில்லை, செட் லெவல் அண்டர்ஸ்டாண்டிங் லெவலில் இருந்தால் போதும். ஏன்னா ஸ்போக்கன் லெவல் எனக்கே ப்ராப்பராக வராது. ஸோ 2வது நாங்கள் சொல்கிற ரெக்வயர்மெண்ட்ஸ் வந்து பேசிக் லெவலில் ஒரு கம்ப்யூட்டர் இருந்தால் போதும். ஸோ கம்ப்யூட்டர்னு சொல்லக்குள்ள அட்வான்ஸ் லெவலில் யோசிக்கூடாது. ஃப்ரீலான்சர்னா வேறு லெவலில் இருப்பாங்க, லைக் 16 GB RAM தேவை, அந்த மாதிரி எந்த கான்செப்ட்டுக்குமே இடம் இல்லை. ஸோ பேசிக்காக ஒரு கம்ப்யூட்டர் இருந்தால் போதும். ஸோ அதே மாதிரி வந்து 3வது விஷயம் தான் இன்டர்நெட். இங்கே வந்து இன்டர்நெட் வேறு லெவலில் இருக்குது. ஏன்னா நான் வந்து கட்டாருக்கு போயிருக்கிறேன், ஜோர்ஜியா போயிருக்கிறேன், ஸ்ரீலங்காலையும் இருந்திருக்கிறேன். ஸோ இந்த 3 நாட்டிலையும் இல்லாத இன்டர்நெட் கனெக்ஷன் உண்மையிலே இந்தியாவில் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா 300 MBPSல இன்டர்நெட் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். ஸோ அது ரொம்ப பெரிய சோர்ஸ் இங்கே இருக்கிறது. ஸோ ஃப்ரீலான்சிங்கில் ஒர்க் பண்ணாலும் சரி, இல்லை காமர்ஸில் ஒர்க் பண்ணாலும் சரி, இன்டர்நெட் ரிலேட்டடாக எந்த ஒர்க்கை பண்ணாலுமே இங்கே வந்து நல்ல ஒரு பொட்டான்ஷியல் வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி நாம வந்து இந்த விஷயங்களை பண்றதுக்கு ஒரு 3 ரெக்வயர்மெண்ட் இருந்தால் போதும். ஸோ இதுல நமக்கே ஒரு சந்தேகம் வரும், அப்போ ஸ்கில்ஸ் எல்லாம் தேவை இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு
ஒரு சின்ன ஒரு டவுட் ஒன்று வரலாம், எல்லாருமே பார்க்குறவங்களுக்கும் வரலாம். ஸோ அந்த ஸ்கில்ஸ் தேவையில்லை அப்படின்னு சொல்லி கேட்டால், ப்ரொடக்ட்டை விற்கிறதுக்கு ஒரு திங்ஸை விற்கிறதுக்கு வந்து உண்மையிலேயே ஸ்கில்ஸ் தேவையில்லைங்க. அதில் என்ன இருக்குது, அதில் ஸ்கில்ஸ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை, ஒரு முறையான கைட்லைன் இருந்தால் மட்டும் போதும். ரெண்டாவது விஷயம் நம்ம பார்த்தது வந்து ஃப்ரீலான்சிங்லேயும் வந்து ஸ்கில் பேஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லலாம். அதே மாதிரி நான் ஸ்கில் பேஸ்ட்னு சொல்லலாம். சிலவங்க வந்து ப்ரொஃபஷனல் எடிட்டிங்கில் இருப்பாங்க, கிராஃபிக் டிசைனர் இருப்பாங்க, நிறைய பேர் நிறைய ஃபீல்டில் இருப்பாங்க. ஸோ அதை வந்து ஃப்ரீலான்சிங்கில் ஒஃபர் பண்ணுவது மூலமாக உங்களோட டைமை மட்டும் செலவழிக்கும் மூலமாக வந்து உங்களால் உழைக்கலாம். ஸோ அந்த கான்செப்டில் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்கிறத சொல்லிக் கொடுக்குறோம். இதே மாதிரி நான் ஸ்கில் பேஸ்டில் எனக்கு எதுவுமே தெரியாதுப்பா, உண்மையிலே எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்து 40க்கு மேற்பட்ட வழிகளை வந்து நாங்கள் கற்றுக் கொடுத்து அதன் மூலமாக ஏர்னிங்ஸும் எடுக்க வைக்கிற அளவுக்கு கைட்லைன் கொடுத்துட்டு இருக்கோம். இதை வந்து 2 இயர்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு நாள் 2 நாள் கிடையாது, கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் ஆகுது. ஸோ இதே மாதிரி வந்து இதில் வந்து நாங்கள் நிறைய விஷயங்கள் அந்த 40 ஸ்கில்ஸ்னு சொன்னோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அந்த கோர்ஸுக்குள்ளேயே வந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துருவோம். ஸோ அதன் மூலமாக பண்ணலாம். இதில் பர்சனேட்டட் ஒர்க் அப்படின்னு சொல்லணும் இல்லையா, அதாவது நீங்கள் எங்கரிங் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஜிம்மில் நிறைய பேர் இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பாங்க, அதை வந்து ஃப்ரீலான்சிங்கில் ஆஃபர் பண்ணலாம். அதே மாதிரி வந்து குக்கிங்ல நிறைய பேர் இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க, அதை கூட ஆஃபர் பண்ணலாம். அப்படி நம்ம எதிர்பார்க்காத நிறைய ஒர்க்ஸை வந்து நம்ம அதில் ஆஃபர் பண்ணலாம். கிட்டத்தட்ட 500 கேட்டகரி இருக்குது அதுல. ஸோ 500 கேட்டகரியில எப்படியுமே உலகத்துல இருக்கிற எல்லா ஜாப்ஸுமே அதுக்குள்ள வந்துடும். ஸோ என்ன ஜாப்பா இருந்தாலும் அதை நம்ம அதோட கனெக்ட் பண்ணி பண்ணோம்னு சொன்னா ஷுவரா நம்மளால வந்து ஒரு ஃப்ரீலான்சர் ஆக இயலும். அதுக்கு பெரிய லெவல்ல எல்லாம் எதுவுமே தேவையில்லை, பேசிக்காவே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே. ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் இன்னைக்கு ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றப்போ எல்லாருமே ஒரு பயத்தோட தான் ஆரம்பிப்பாங்க. இவன் நம்ம ஆரம்பிச்சிட்டோம், இது சக்சஸ்ஃபுல்லா இருக்குமா, இல்ல இ-காமர்ஸ் பிசினஸ்க்குள்ள இந்த மாதிரி மார்க்கெட்டிங் பேஸ்ட் பிசினஸ்க்குள்ள வரும்போது அவங்களும் யோசிப்பாங்க, ஒருவேளை நம்ம உள்ள வரோம், நிறைய ஏஜென்ட்ஸ் வந்து காசு கேட்பாங்க, காசு கொடுத்தாதான் நீங்க இதை பிசினஸ் பண்ண முடியும் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. சில பேர் ஜென்யூனா இருப்பாங்க, சில பேர் ஏமாத்திட்டு போறதை நம்ம வந்து பார்க்க முடியுது. ஸோ இந்த நீங்க சொல்லக்கூடிய விஷயத்துல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை அப்படின்னு சொல்றீங்க, ஃபர்ஸ்ட் அது எப்படி பாசிபிள்? ஓகே, ஃப்ரீலான்சிங்னு சொல்றது வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து உங்களோட டைமையும் உங்களுடைய எஃபோர்ட்டையும் தான் நீங்கள் அதில் இடத்துல போடுவீங்க. எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம பண்ணுறதுக்கு நிறைய வெப்சைட் இருக்குது ஃப்ரீலான்சிங் பண்ணுறதுக்கு. வந்து உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஃபைவர் இருக்குது, வந்து அப்வொர்க் இருக்குது, அதே மாதிரி வந்து டொக்டைல் இருக்குது, பீப்புள் பெர் ஹவர் அப்படின்னு சொல்லி நிறைய வெப்சைட் இருக்குது. ஸோ இதில் பெஸ்ட் அது அப்படின்னு சொல்லி கேட்டால் ஃபைவரை நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஏன் அப்படின்னு சொன்னால், முதலாவது விஷயம் வந்து அதுக்கு நீங்கள் வந்து ரெண்ட் பே பண்ண வேண்டிய தேவை கிடையாது. இப்போ மற்ற பிளாட்ஃபார்ம்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், நீங்கள் அங்கே ஐடி வச்சுக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு ரெண்ட் ஒன்று கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் 0 ஆயிட்டு. ஸோ இப்படியான பிளாட்ஃபார்ம் தான் நாங்களும் சாய்ஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ரெண்டாவது விஷயம் அதில் என்ன பிடிச்ச விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், புதுசாக வரக்கூடியவங்களுக்கு வந்து வாய்ப்பு வந்து அதில் அதிகமாக கொடுப்பாங்க. ஸோ அதனால் வந்து நாங்கள் அதை ரெக்கமெண்ட் பண்ணுவோம். இப்போ ரெண்டாவது விஷயம் நம்ம படிப்பிக்கிறது இ-காமர்ஸில் வந்து ஈபே வந்து படிப்பிக்கிறோம். இப்போ ஈபே அப்படின்னு சொல்கிறது எல்லாருக்குமே ஃபெமிலியரான விஷயம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமும் கூட. நம்ம நிறைய வாட்டி நாமளே யூஸ் பண்ணியிருக்கோம். இது என்ன விஷயம்னு சொன்னால், குளோபல் வைஸாக வந்து நிறைய பேரை வந்து கனெக்ட் பண்ணுது. செல்லரையும் சரி பையரையும் சரி கனெக்ட் பண்ணுது. இப்போ அமேசான் எல்லாருக்குமே தெரியும், இந்தியாவில் வந்து நம்பர் 1ல ட்ரெண்டிங்கில் இருக்குது. யூடியூபர்ஸாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எல்லா கெட்ஜெட்ஸையும் வந்து அமேசானில் வாங்குறத பார்க்கலாம். அமேசான் உண்மையிலேயே கான்செப்ட் என்ன பண்ணியிருக்குன்னு கேட்டால், இந்தியன்ஸையும் கனெக்ட் பண்ணுவதன் மூலமாக வந்து ஏன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் ரியாலிட்டியான கான்செப்ட். ஏன் அப்படின்னு சொல்லுதுன்னா, என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், அவங்களோட உண்மையானது வந்து அமேசானோட சாஃப்ட்வேர் மட்டும்தான். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், இதில் விற்கிறதும் இந்தியன், வாங்குறதும் இந்தியன், ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ணி விற்கிறதன் மூலமாக வந்து அவங்க ஏன் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ இந்தியாவுக்குள்ளே நீங்கள் அமேசானில் செல் பண்ணுவது மூலமாக பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. அதுவும் இ-காமர்ஸ் தான். ஆனால் வந்து ப்ராஃபிட் மார்ஜின் வந்து உங்களால் 5% இல்லாட்டி 2% அந்த மாதிரி தான் வைக்கணும். ஏன்னா லோக்கல் ப்ராடக்ட் இல்லையா, அவங்க இந்தியாவுக்குள்ளனா எப்படியுமே கன்சியூம் பண்ணிடுவாங்க. ஆனால் இது நீங்கள் வேர்ல்டு வைடாக பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா இப்போ ஃபாரினர்ஸுக்கு வந்து $1 அப்படின்னு சொல்கிறது INR பெருமதியில், இந்திய கரன்சியோட பெருமதியில் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு $80 இருக்கும். ஸோ அவங்க வந்து ஒரு சாதாரணமாக ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்றதுக்கே அவங்க வந்து ஒரு $10 அப்படின்னு சொல்கிறது ரொம்ப சீப்பாக முடியும் அவங்களுக்கு. அப்படி பார்த்தா இங்கே வந்து $800 வந்துடும். ஸோ அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு எஃபோர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. ஸோ நம்ம ப்ராஃபிட் மார்ஜின் வந்து அதிகமாக வைக்கலாம். இது எப்படி பண்ணுறது, என்னென்ன ஸ்டெப்பில் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லி கோர்ஸாகவே வந்து ரெடி பண்ணிடுவோம். டாலர் வந்து $80 INR கிட்ட போகுது. ஸோ இதுல வந்து ப்ராஃபிட் மார்ஜின் சம்பாதிக்கணும், அட் த சேம் டைம் நமக்கு வந்து நம்மளோட பேஷனையும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றப்போ இந்த இ-காமர்ஸ் எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு, அண்ட் உங்களோட டீச்சிங் மெத்தட்ஸ் லைக் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கு? ஓகே, எங்க ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் கேட்ட கேள்விக்கு வரேன். ஃபர்ஸ்ட் வந்து எங்க டீச்சிங் மெத்தடுக்கு வந்துடும். ஸோ டீச்சிங் மெத்தடில் வந்து நாங்கள் 4 டிபார்ட்மெண்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு சார்பாக உடைச்சிருக்கிறோம். இதில் ஃபர்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து கஸ்டமர் சர்வீஸ். கஸ்டமர் சர்வீஸ்னா யார் அப்படின்னு சொன்னால், கோர்ஸை வந்து கன்சியூம் பண்ணுறதுக்கு முதல்ல இவங்க வந்து டவுட் கேட்பாங்கல்ல, அவங்க தான் அந்த டிபார்ட்மெண்ட். அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னு கேட்டால், கோர்ஸுக்கு வாரத்துக்கு முதல்ல இருக்கக்கூடிய டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணுவாங்க. ரெண்டாவது இவங்க கிளியர் பண்ணி இவங்க வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் மாற்றுறது வந்து ஸ்டூடெண்ட் சப்போர்ட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி ஒன்றுக்கு மாற்றுவோம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால், லைஃப் டைமுக்கு
அதாவது ஒரு நாள் 2 நாள் கிடையாது, அந்த கோர்ஸ் முடியும் காட்டிலாம் அப்படிலாம் கிடையாது, லைஃப் டைமுக்கு வந்து அவங்க அந்த சப்போர்ட் இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால், நீங்கள் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனைகள் ரியாலிட்டியாக நீங்கள் ஃபேஸ் பண்ணுற இல்லை ப்ராக்டிக்கலாக நீங்கள் ஃபேஸ் பண்ணுற எல்லா பிரச்சனைகளுக்கும் வந்து அவங்க உங்களுக்கு 24/7 வந்து உங்களுக்கு தீர்வுகளை வந்து வழங்குவாங்க. ஸோ இது 3வது டிபார்ட்மெண்ட் தான் லெக்சர் டிபார்ட்மெண்ட். லெக்சர் வந்து எந்த அளவுக்கு இருப்பாங்கன்னு சொல்லி கேட்டால் எல்லாமே ஃப்ரெண்ட்லி டீச்சிங் மெத்தட் தான். ஈவன் வந்து கிளாஸ் ரூம்லேயும் வந்து மெம்ஸ் எல்லாம் நாங்கள் ரெடி பண்ணி வச்சிருப்போம். ஏன்னு சொன்னால் அந்த அந்த இது வந்து அந்த லென்த் வந்து அவங்களுக்கு போர் அடிச்சிடக்கூடாது. ஸோ இடையில ஒரு 30 ஸ்லைடுக்கு ஒருக்கா வந்து ஒரு மெம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபன்னான எஃபெக்ட்லேயே வந்து மூவ் பண்ணுவோம். அதே மாதிரி கிளாஸ் முடிஞ்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு Q&A டைம் ஒன்று கொடுப்போம். அந்த Q&A டைமில் வந்து கிளாஸ் முடிஞ்சதுக்கு பிறகு வந்து எல்லாருமே வந்து டவுட் கேட்கலாம். அந்த டவுட் எல்லாம் கிளியர் ஆயினதுக்கு அப்புறம் தான் வந்து லெக்சர் வந்து வெளியில் போவார். ஸோ கிட்டத்தட்ட கிளாஸில் டைம் இந்தியா டைமில் பார்த்தீங்கன்னா 8:30 8:15 மாதிரி ஸ்டார்ட் ஆகும். ஏன் அந்த டைமை செலக்ட் பண்ணிக்கணும்னு கேட்டால் நிறைய பேர் வருவாங்க. ஏன்னா மணி ஏன் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது ஒரு டீனேஜராக இருக்கட்டும், இல்லை வந்து ஒர்க் பண்ணுறவங்களா யாராக்கு வேணாலுமே அது தேவையான ஒரு விஷயம். ஸோ அந்த டைம் வந்து எல்லாருமே ஃப்ரீயான ஒரு டைமாக இருக்கும். ஸோ அதனால தான் அந்த டைமை சூஸ் பண்ணிக்கோ. ஒரு 10 முடிச்சிருவோம். முடிச்சதுக்கு அப்புறமா ஃபுல்லாக Q&A செக்ஷன் நடக்கும். அதுக்கு டைமே கிடையாது. எல்லாரோட டவுட்டும் கிளியர் ஆனதுக்கு அப்புறம் தான் அதை வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறமா நான் சொன்ன மாதிரி ஸ்டூடெண்ட் சப்போர்ட் சர்வீஸில் அவங்க வந்து டவுட் கேட்கலாம். இதுக்கு மேலதிகமாக ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சுக்கோம். யாருமே பண்ணாத ஒரு கான்செப்ட் அது. ஏன்னா நான் அண்டர் கிராஜுவேட், எனக்கு தெரியும் ஒரு ஸ்டூடெண்ட் எந்த இடத்துல எப்போ விடுவாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ நாங்கள் அதுக்காக ரெடி பண்ணதான் ஹோஸ்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து கேமரா ஆன் பண்ணியிருப்பாங்க. என்ன விஷயம்னு கேட்டால், இப்போ நம்ம ஒரு பிசிக்கலாக ஒரு இடத்துல நம்ம கிளாஸ் பண்ண போகிறோம்னு சொன்னால் எல்லார ஃபேஸையுமே நம்ம பார்ப்போம். ஸோ பார்த்து நம்ம இன்ட்ராக்ட் பண்ணி கதைக்கலாம். ஆனால் இந்த இடத்துல வந்து நமக்கு இன்ட்ராக்ட் பண்ண முடியாது. ஏன்னு சொன்னால் ஆன்லைனில் இருக்கும். இப்போ நாங்கள் என்ன பண்ணோம்னு கேட்டால் எல்லார கேமராவும் நீங்கள் ஆன் பண்ணிவிடுங்க. இந்த ஹோஸ்ட் அப்படின்னு சொல்றவர் வந்து என்ன செய்வாருன்னு கேட்டால் ஓவரால் கேமராவும் பார்த்துக்கிட்டே இருப்பார். ஏன் பார்க்குறாருன்னு கேட்டால் இவங்க படிக்கிறாங்களா இல்லை உண்மையிலே சாப்பிட்ருக்காங்களா? ஏன்னா அது ஒரு ஹேபிட்டாகவே ஆகிட்டு. ஏன்னா ஆன்லைன் அட்டன் ஆகல யூடியூப்ல இருக்கிற மாதிரி அந்த விஷயம் பண்ணிடுவாங்க. ஸோ இப்படி ஒருத்தர் கவனிக்கார் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு அட்டென்ஷன் வந்து அதிகமாகிடும். ஒரு இடத்துலயே இருந்து ஃபுல்லாகவே வந்து அந்த இடத்த பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ அதனால வந்து எங்களோட ரிசல்ட்டும் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதை நம்ம பேஸ் பண்ணி சொல்லலாம். வேல்யூ அப்படின்னு சொல்லும்போது நம்ம டாலர் வேல்யூ வரும்போது 1947 இந்தியாவோட சுதந்திரம் கிடைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் $1 பெருமதி, அதாவது நம்ம எக்ஸாம்பிளுக்கு டாலரே ஒன்று எடுத்துடலாம். ஸோ ரியாலிட்டி எக்ஸாம்பிளாக இருக்கும்ல. ஸோ இந்த $1 வந்து நம்ம அஃபோர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு இந்தியன் ருபீஸ் கொடுத்தா போதும் இந்த $1 வந்து தருவாங்க 1947. இது வேணா நம்ம சோர்ஸ்ல கூகுள்லேயே செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ 1947 $1 கொடுத்தா ஒரு INR ஒரு இந்தியன் ருபீஸ் வந்து தருவாங்க. அதே இது எப்படி சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா 1947 முதல்ல வந்து $2 தரணும். இதே மாதிரி நான் 2 தாள் தந்தா தான் ஒரு இந்தியன் ருபீஸ் கிடைக்கும். இதே இது 1900 முதல்ல பார்த்தீங்கன்னு சொன்னா $50 தரணும். அதுக்கப்புறமா தான் ஒரே ஒரு இந்தியன் ருபீஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்த விஷயம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ₹80 வெட்டிட்டு இது ₹80 ₹81 இல்லாட்டி ₹79 அந்த ரேட்டில் நிற்கிது. இன்னும் இன்றைக்கு டாலருடைய பெருமதி ஏன் அப்படி மாறிட்டுன்னு கேட்டால் சிம்பிளாகவே சொல்லிடலாம். என்ன விஷயம்னு கேட்டால் இருக்கிற மல்டிமில்லியன் கம்பெனி, அதாவது வந்து ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், அதே மாதிரி ட்விட்டராக இருக்கட்டும், இருக்கிற பெரிய பெரிய ஜாம்பவான் டெஸ்லா இருக்கிற எல்லா கம்பெனிஸுமே வந்து சோர்ஸ் வச்சுக்கிறது அமெரிக்காவில் தான். ஸோ அதனால தான் இதில் ஸ்டாண்டர்ட் வந்து இன்னுமே குறையாமல் இருக்குது. ஸோ இதை நம்ம உழைக்கிறதுக்கு இப்போ அமேசான்லாம் வந்து இங்கேருந்து இந்தியன்ஸை யூஸ் பண்ணி அமெரிக்காவுக்கு காசு அனுப்பிட்டு இருக்காங்க. நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன் இந்த இ-காமர்ஸ், அதே மாதிரி ஃப்ரீலான்சிங் சொல்லலாம். அங்கே இருக்கிற காசை நம்ம இங்கே சொல்லிட்டு வரலாம், ரைட்? அது ஒரு பிக்கஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நமக்கு டாலர்ஸ்லேயே இன்கம் வரும். அதே மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, நான் இதுக்கும் வந்து போயிருக்கிறேன், கட்டாருக்கும் போயிருக்கிறேன், ஜோர்ஜியா போயிருக்கேன், அந்த மாதிரி இந்தியாவிலையும் இப்போ இருக்கிறேன். ஸோ இந்த டைமில் எனக்கு காசு தேவைப்பட்டாலுமே நான் ஏன் பண்ண அந்த உலகத்தில் இருக்கிற அமௌண்ட்டை எந்த நாட்டுக்கு வேணாலும் எடுக்கலாம். ஏன்னா அது இல்லீகல், ரைட்? இல்லீகலான வழியில் நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு மறைமுகமாக தான் நான் அந்த விஷயத்த பண்ணணும். லீகலாக என்னால் ஓப்பனாக கூட சொல்ல முடியாது. ஸோ பாருங்க நான் அப்படி ஏன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது, அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி லீகலான வழிஸை தான் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். இதுலேயுமே நம்ம ஓப்பனாக சொல்லிடுறோம். நாங்கள் பண்ணுறது eBayல தான் இ-காமர்ஸ் பண்ணுறோம், அதே மாதிரி ஃபைவரில் தான் ஃப்ரீலான்சிங் பண்ணுறோம். ஸோ அப்போ இவங்களுக்கு ஒரு யோசனை ஒன்று வரலாம், அப்போ இதை வந்து செய்கிறதுக்கு அப்போ ஏன் எங்கள்கிட்ட படித்தா மட்டும்தான் ஃபைவர் கம்பெனி அக்செப்ட் பண்ணும் போல, இல்லை eBayல வந்து அப்ரேட் மூலமாக படித்தா தான் அவங்களும் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க போல அப்படின்லாம் யோசிப்பாங்க. அதுக்கு சான்ஸே இல்லை. என்ன விஷயம்னு சரியா ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஃப்ரீ தான். அதாவது நீங்கள் அதில் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், எதுக்குமே வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போ இன்னொரு விஷயம் தோணும், அப்போ ஏன் உங்கள்கிட்ட கைட்லைன் எடுத்துக்கணும்? நான் சொன்ன மாதிரி தான் கிட்டத்தட்ட எங்களுக்கு 4 இயர்ஸுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான லெக்சர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 2 இயர்ஸுக்கு நாங்கள் அந்த விஷயத்தை பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் எக்ஸ்பர்ட்ஸ் இந்த விஷயத்தில். ஸோ நீங்கள் ஒரு லேர்னிங்கை வந்து சரியாக நீங்கள் எடுத்துகிட்டு போனால் தான் உங்களால் ஏர்னிங் வந்து சரியான ப்ராப்பராக வந்து பண்ணிடணும். கிட்டத்தட்ட எங்களுக்கு 4 இயர்ஸுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அந்த 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களும் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ எனக்கு இருக்கிற அதே நாலேஜை ஃப்ரீலான்சிங்கில் இருக்கக்கூடிய இ-காமர்ஸில் இருக்கக்கூடிய அதே நாலேஜை இவங்களும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இதை எடுத்துக்கொள்றதுக்கு 4 வருஷம் ஆகும். ஏன்னா அவங்க பட்டு தேரணும்.
இப்போ எங்களோட கைட்லைன் எடுத்துக்கிட்டாங்கன்னா நாங்கள் என்ன செய்வோம், அவங்க ஃபேஸ் பண்ண முதலே சொல்லிடுவோம், எப்பா இந்த இடத்துல இந்த பிரச்சனை ஒன்று வரும், இதை நீங்கள் ஃபேஸ் பண்ணிங்க. அப்போ தெரிஞ்சுக்கிட்டே ஃபேஸ் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப ஜாலியாக ஃபேஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் எனக்கு தெரியுமா சொல்லிட்டு தந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ ஏதாவது தெரியாத ஒரு பிரச்சனை வந்தாலும் எங்களோட ஸ்டூடெண்ட் சப்போர்ட் சர்வீஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க, அவங்க கிளியர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அந்த பாத்தை ரெடி பண்ணியிருக்கிறோம். ஓகே ஓகே, வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ இப்போ இதுல வந்து எவ்வளவு சம்பாதிக்கலாம் அப்படின்னு கேட்டா நிறைய அன்லிமிட்டடா சம்பாதிக்கலாம் அப்படின்றதான் ஆன்சர். பட் ஆனா ஒரு ஸ்டிபுலேட்டட் டைம்ல என்னால ஒரு 1 இயர் நான் இதுல ஃபோக்கஸ்டா இருந்தேன் அப்படின்னா எவ்வளவு வரைக்கும் சம்பாதிக்க முடியும்? ஓகே, இப்போ இதுல ஒரு 1 இயர்க்கான ஸ்டிபுலேட்டட் டைம்ல சொல்றேன். ஆமா, இப்போ நம்ம வந்து சிம்பிளா சொல்றதுன்னு சொன்னா, இதுல வந்து நாங்க எந்த ஒரு இடத்துலயுமே வந்து எந்த ஒரு அட்வர்டைஸ்மென்ட் போஸ்ட் சொல்லக்குள்ளயோ இல்ல எந்த ஒரு போஸ்டர்லயோ எதுலயுமே நாங்க வந்து இந்த 2 வருஷத்துல மென்ஷன் பண்ணி கிடையாது நீங்க லட்சக்கணக்கில் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. லட்சக்கணக்கில் ஏர்ன் பண்றவங்க இருக்காங்களா கேட்டா இப்போ வரைக்கும் இருக்கிறாங்க. டெலிகிராம் குரூப் ஒன்று இருக்குது, கிட்டத்தட்ட 22,000 பேர் இருக்கிறாங்க. எங்களோட மொத்த ஸ்டூடெண்ட்ஸ் க்ரோடும் அண்ட் பப்ளிக் குரூப் அது. ஸோ அதுலேயே இவங்களும் ஜாயின் ஆகி பார்க்கலாம். ஸோ எக்கச்சக்கமான இன்கம் இருக்குது. அதுலேயே நீங்க லைவாகவே பார்க்கலாம், லட்சக்கணக்கில் உழைக்கிறவங்க இருக்கிறாங்க. பட் நாங்கள் எந்த ஒரு இடத்துலையும் நாங்கள் மென்ஷன் பண்றது கிடையாது. அப்படி மென்ஷன் பண்ணாலும் எங்களை தப்பு சொல்ல முடியாது, ஏன்னா நாங்கள்ட்ட உழைக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனா ஏன் நாங்கள் மென்ஷன் பண்றது கிடையாதுன்னு சொன்னா, இப்போ வந்து அவங்களோட டேலண்ட்டுக்கு அவங்களுடைய எஃபர்ட்டுக்கு தான் அவங்க அந்த விஷயத்த பண்ணிட்டு போறாங்க. ஸோ எல்லாராலையும் இதை பண்ணலுமான்னு கேட்டால் பண்ணலும், அது அவங்களுடைய எஃபர்ட்ல தான் இருக்குது. இப்போ நாங்கள் கற்றுத்தாரது முதலாவது விஷயமா இருந்தாலுமே இவங்களுடைய எஃபர்ட்ல தான் இருக்கும் அதில் ரிசல்ட்ஸ் வர்றது. ஸோ அதனால வந்து நாங்கள் மென்ஷன் பண்றது கிடையாது. மினிமம் நாங்கள் சொல்லுவோம் ஒரு மாசத்துக்கு இவங்க உள்ளுக்கு என்டர் ஆகி, ஏன்னா நீங்க ப்ரொஃபைல்ல எந்த ஒரு ரிவ்யூமே வச்சிருக்க மாட்டீங்க. முதலாவது நீங்க அந்த பிளாட்ஃபார்ம் வாரீங்க. அது எப்படின்னு சொன்னா, புதுசா ஒரு இடத்துல நீங்க ஷாப் ஓப்பன் பண்ற மாதிரி தான். திறந்த உடனே வந்து எல்லா வியாபாரம் போகணும்னு சொல்லி எந்த வித அவசியமும் கிடையாது. பிகினிங்ல ஸ்டார்ட் ஆகும், ஒரு 2-3 கிளைண்ட்ஸ் வந்து வருவாங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு ப்ரொஃபைல்ல ரிவ்யூ வரும். அதுக்கப்புறமா ட்ரஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா லெவல்ஸ் உங்க அந்த பிளாட்ஃபார்மே வந்து உங்களுக்கு ட்ரஸ்டடான ஒரு பெட்ஜ் ஒன்று கொடுப்பாங்க ஒரு ப்ரொஃபைல்ல. ஸோ அந்த பெட்ஜும் எனக்கு இருக்குது. ஸோ அந்த மாதிரி பெட்ஜஸ் வந்ததுக்கு அப்புறமா பையர்ஸுக்கு ட்ரஸ்ட் வந்துடும். அதுக்கப்புறமா அதிகமா உழைக்கலாம். ஸோ பிகினிங்கா நாங்கள் சொல்றது, எங்களோட ஜாயின் ஆகி சரியா 1 மந்த் முடியறது கிடையாது, உங்களால $100 வந்து மினிமம் உழைக்கும். இதுதான் மினிமம் அமௌண்ட். இதுக்கு மேலதிகமா உழைச்சவங்க இருக்காங்க கேட்டா சிங்கிள்ல வந்து $400 எடுத்த ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. அது அவங்களுடைய நாலேஜ், அவங்களுடைய டேலண்ட். ஆனா அதை நம்ம சொல்லி இப்ப நாங்களும் சொல்ல முடியாது அப்படி உழைக்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்ப அதனால நாங்க மினிமம் கவுண்ட் சொல்றோம். $100 வந்து மினிமம் உழைக்கலாம், சரியா நாங்க சொல்றதை ப்ராப்பரா செஞ்சா. ஸோ அந்த மாதிரி அதை எடுத்துக்கலாம். ரைட், ஓகே. அண்ட் அதே மாதிரி இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, நிறைய பேருக்கு வந்து ஃப்ரீலான்ஸ் பண்ணணும்னு ஆசை. பட் ஆனால் அவங்க வந்து ஏதோ ஒரு சிச்சுவேஷனால வீட்லயே பிளேஸாக இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கோவிட் டைம்ல எடுத்துக்கிட்டோம்னா நிறைய பேர் வீட்டிலே இருந்தாங்க, ஜாப்லெஸ்ஸாக இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருக்கட்டும், இல்லை வீட்டிலே பிளேஸாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஜாப்லெஸ் கிராஜுவேட்ஸ், அண்டர் கிராஜுவேட்ஸ், போஸ்ட் கிராஜுவேட்ஸ், அவங்களாம் சில பேர் வீட்டில் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா? ஓகே, சிம்பிளாக சொல்கிறேன்னு சொன்னால், கேர்ள்ஸ் பாய்ஸை நம்ம விட்டுட்டு அது ஒரு தனி கேட்டகரி, அதை அப்படியே கொஞ்சம் விட்டுட்டு வெளியில் வந்தோம்னு சொன்னால் டிசேபிள் பர்சன்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குமே இது ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வெளி இடத்துல போய் ஒர்க் பண்ணுறதே வந்து ஒரு கூச்சமாக இருக்கும். ஸோ அது மெயினான ஒரு ரீசன். ஒர்க் பண்ணவே போக மாட்டாங்க. ஏன்னு சொன்னால் மக்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறத ஒரு பிரச்சனையாக பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்குமே வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இருந்த இடத்துல ஒர்க் பண்ணாங்க இல்லையா. ஸோ அப்படி அவங்களுக்கே சூட்டபுள்னு சொல்லக்குள்ள நம்ம கேர்ள்ஸ் பாய்ஸை பிரிக்கவே வேணாம். ஸோ ஷுவர் சூட்டபுள். ஸோ இதுலேயும் இன்னும் கொஞ்சம் அப்டேட்டாக நம்ம பார்க்கணும்னு சொன்னால் 14 வயசுல படித்து அப்டேட்ல ஏர்ன் பண்ணவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட ப்ரூஃபுமே வந்து எங்களோட யூடியூப் சேனலில் நாங்கள் வீடியோவாக அவங்க போஸ்ட் பண்ணதை போட்டுருக்கோம். நான் நினைக்கிறேன் ஒரு 100க்கு மேலே வந்து ரிவ்யூஸ் மட்டுமே இருக்குது, ஆடியோ வீடியோ ரிவ்யூஸ். ஸோ யூடியூப் சேனல்லையும் இவங்க செக் பண்ணி பார்க்கலாம், ஃபீல் ஃப்ரீயாக அப்டேட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணால். ஸோ அதுலேயே எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ எல்லாருக்குமே இது சூட்டபுளாக இருக்கும். சூப்பர். இந்த ரிவ்யூஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு பிசினஸ்க்கு. அண்ட் நம்ம எது பண்ணாலும் ஒரு ரிவ்யூன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உங்ககிட்ட பாஸ் ஆகி படிச்சுட்டு பாஸ் ஆகிட்டு போன ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்களோட டெஸ்டிமோனியல்ஸ் என்ன சொல்றாங்க? ஓகே, சிம்பிளா சொல்றதுன்னு சொன்னா, இப்போ நான் ஒரு ஹோட்டலுக்கு போறதுக்கு முதலே, ஈவன் நான் இந்தியாவில் வந்ததுல இருந்து ஒரு 1 வீக் ஆக போகுது. இந்த 1 வீக் டியூரேஷன்லேயே வந்து நான் எந்த ஒரு ஹோட்டலுக்கு போறதுக்கு முதலே கூகுள் ரிவ்யூஸ் நான் கட்டாயம் பார்ப்பேன். ஸோ பார்த்துக்கிட்டு என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, எப்படி இருக்குது அவங்களுக்கு சர்வீஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ அது ரீசன்ட் ரிவ்யூஸை பார்த்துட்டு ஓகே ஓரளவு ஓகேன்னா மட்டும்தான் உள்ளுக்கு சாப்பிட போகும். இது இப்போ காமன் ஆயிட்டு. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ரிவ்யூஸ்ல எங்களோட ரிவ்யூஸுக்கு முதல்ல நம்ம சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, நிறைய எஜுகேஷன் கம்பெனிஸ் நம்ம பார்த்துருப்போம். இந்தியாலையும் இருக்குது, ஸ்ரீலங்காலையும் இருக்குது, எக்கச்சக்கமான கம்பெனிஸ் இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு கம்பெனியை ரேண்டமாக அவங்க சாய்ஸ் பண்ணணும், ஆடியன்ஸே சாய்ஸ் பண்ணட்டும். ஒரு 100 ரிவ்யூஸ் இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன் 100 ரிவ்யூஸ் வச்சிருக்கணும்.
5 அவுட் ஆஃப் 5 வந்து மெயின்டைன் பண்ணணும். அதாவது 5க்கு 5 எடுத்திருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட் பேரை சொன்னாங்கன்னா பெரிய விஷயம். ஏன்னா நான் இது வரைக்கும் பார்த்துல. ஆனா நாங்க அதோட 3 மடங்கு கிட்டத்தட்ட 350 ரிவ்யூஸ்க்கு மேல நாங்க வச்சிருக்கோம். இன்ன வரைக்கும் அது 5 அவுட் ஆஃப் 5லயே மெயின்டைன் பண்றோம். ஏன்னு சொன்னா அந்த அளவுக்கு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்கன்னு சொன்னா நாங்க கணக்கெடுக்காமலாம் கிடைக்கிறது கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் அவங்களுடைய ரிசல்ட்ஸுக்கு நாங்க வந்து பொறுப்பா இருக்கிறோம். எஃபர்ட்டும் போட்டு தான் இருக்கிறோம். புரியுது. ஓகே. ஸோ அதே மாதிரி இப்போ இந்த பிஸ்னஸ் வந்து நிறைய பேர் வந்து இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களே வந்து நிறைய கெயின் பண்ணியிருப்பாங்க, நிறைய நாலேஜ் கெயின் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் இந்த கோர்ஸ் எப்படி சைன் அப் பண்ணுறது, அப்புறம் இந்த கோர்ஸில் இருக்கக்கூடிய அவுட்கம் என்ன அப்படின்றத இன்னும் ப்ரீஃபாக தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஓகே, சிம்பிளாக சொல்லணும்னு சொன்னால் இது நான் சொன்ன மாதிரி ஓப்பன் ஆப்பர்ச்சுனிட்டி தான். அதாவது ஃபைவராக இருந்தாலும் சரி, ஈபேயாக இருந்தாலும் சரி, இது ஓப்பன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இந்த 2 விஷயத்தையுமே இவங்களே பண்ணிடலாம். எங்கள் மூலமாக பண்ணணும்னு சொல்லி நாங்கள் ரிக்வஸ்ட் பண்ணல. முதலாவது என்ன பண்ணுங்கன்னா, இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இது ஒரு வழி. ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். எங்கள் மூலமாக பண்ணாட்டியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு பிரச்சனையும் கிடையாது. இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான், இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லை. ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணுறதுல தப்பு கிடையாது. ஸோ ட்ரை பண்ணி உங்களுக்கு எஃபோர்ட் வந்து தேவை. அதாவது எனக்கு ஒரு கைட்லைன் இருந்தா தேவை இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி, இப்போ உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம், கிரேட் 1ல இருந்தோம் 12 வரையும் நம்ம படிக்கிறோம். புக்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க, அதுல எல்லா சிலபஸுமே இருக்கும். இருந்தாலும் நம்ம ஸ்கூல் போய் தான் படிக்கிறோம், டீச்சர்கிட்ட தான் படிக்கணும், ஸ்பெஷல் கிளாஸ் வேற போவோம். ஸோ அப்படி ஏன் போய் படிக்கணும், ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட கத்துக்கிட்டா நல்லா இருக்கும். ஏதாவது பிரச்சனை வந்துக்கிட்டா அவங்ககிட்ட கேட்டுக்கலாம். அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இதுவும், அதே தான். ஸோ நீங்க செல்ஃபா ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி உங்களுக்கு எந்த வித ரிசல்ட்ஸும் வரல அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க என்ன பண்ணலாம், எங்கள்கிட்ட கைட்லைனை எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி நாங்கள் அந்த ட்ரைன் பண்றோம். இதுலயுமே வந்து இப்போ எங்கள்கிட்ட கைட்லைன் எடுக்கும்போது வந்து நாங்கள் லைஃப் டைமுக்கு தான் கொடுக்குறோம். எந்த வித ஹிடன் ஃபீயும் கிடையாது. 2 வருஷமா நாங்கள் இது நடத்திட்டு இருக்கிறோம். முதலாவது பெட்சில் படிச்சு இப்பயும் எங்களோட டச்சில் இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட அவங்க அப்போ என்ன பேமெண்ட் பண்ணாங்களோ அதுக்கு மேலதையும் ₹1 கூட வாங்கினது கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் அதே பேமெண்ட்ல தான் அவங்க எங்களுக்கு டவுட் கேட்டுருக்காங்க. நாங்களும் ஃபீல் ஃப்ரீயா சொல்லிட்டு தான் இருக்கும். ஏன்னா எங்களுக்கு அதுல ஒண்ணுமே குறைய போறது கிடையாது. அந்த டவுட் கிளியர் பண்ணது எங்கள்கிட்ட இருக்கிற நாலேஜ் வந்து அது எங்களுக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ நாங்க சொல்லி கொடுத்தா மத்தவங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதுதான் சிம்பிளான ஒரு கான்செப்ட். ஸோ நாங்க எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அது சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். ஸோ இப்போ இந்த கோர்ஸ்க்கான கோர்ஸ் ஃபீ அப்படின்றது எவ்வளவு இருக்கு? ஓகே, இப்போ நாங்கள் முதலாவது வந்து இந்தியாவுக்கு வந்திருக்கிறோம். ஃபர்ஸ்ட் டைம்ல ஒரு இந்தியாவில் வந்து இப்படி ஒரு விஷயம் பண்றோம். ஸோ அப்படி பண்ணும்போது வந்து நாங்கள் ஃபஸ்ட்டுக்கே ஃபீல் பண்ண ஒரு விஷயம், ஒரு யூடியூபர்ட்டையும் நாங்கள் பேசும்போது அவரே வந்து ஒரு ரிக்வஸ்ட் பண்ணாரு, இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, ஒரு ஃபர்ஸ்ட் மந்த்துக்கு மட்டும் ஒரு ஆஃபர் ஒன்று அவர சேனலுக்காக ரிலீஸ் பண்ண சொன்னார். ஸோ அப்போ நாங்கள் பேசும்போது ஓகே, நம்ம ஃபஸ்ட்டுக்கு இந்தியாவுக்கு வந்திருக்கோம், தமிழ்நாட்டில் பேசுகிறவங்க எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் ஃபஸ்ட்டுக்கு. அப்போ நாங்கள் யோசிக்கும் போது சரி 45% வந்து ஆஃபரில் கொடுத்துடலாம், அந்த கூப்பன் கோடுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துடலாம். ஸோ அவங்க யூஸ் பண்ணாங்கன்னு சொன்னால் அதை 45% யூஸ் பண்ணி அவங்க லெஸ் பண்ணி அந்த கோர்ஸை வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அந்த மாதிரி செட் பண்ணிடலாம். ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள்கிட்ட இன்டர்நேஷனல் கேட்வே இருக்குது. இன்டர்நேஷனல் கேட்வேன்னு சொல்லும்போது நாங்கள் யூஸ் பண்ணுற கேட்வே வந்து ஸ்ட்ரைப் அப்படின்னு சொல்கிற கேட்வே. இது வந்து ஹைலி ட்ரஸ்டட் கேட்வே. எந்த அளவுக்கு ட்ரஸ்டட் அப்படின்னு சொன்னால் நம்ம யூஸ் பண்ணுற கூகுளாக இருக்கட்டும், அதே மாதிரி அமேசானாக இருக்கட்டும், அதே மாதிரி ஜூமாக இருக்கட்டும், இந்த கம்பெனிஸ் எல்லாம் யூஸ் பண்ணுற கேட்வே தான் எங்கள்கிட்ட இருக்குது. கேட்வே அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிக்கலாம். அது என்ன சொன்னால் நம்மளோட கார்டை கொடுத்து பேஜஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த சிஸ்டத்துக்கு பேர் தான் கேட்வேன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நம்ம ஹைலி ட்ரஸ்டடாக வச்சிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் எங்களோட கம்பெனியோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்ரீலங்காவில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், 2வது ரெஜிஸ்ட்ரேஷன் நாங்கள் ஜோர்ஜியாவில் பண்ணோம், 3வது ரெஜிஸ்ட்ரேஷன் யூஎஸ்ஏல பண்ணிருக்கோம். ஸோ இது வந்து வெர்ச்சுவல் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம், ஹெட் பிரான்ச் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ 4வது வந்து இப்போ இந்தியாவில் ப்ரொசஸிங்ல இருக்குது, சூன் வந்து முடியும்னு நம்புறோம். ஓகே, வெரி குட். ஸோ கடைசியா ஒரு கேள்வி. ஸோ இந்த இ-காமர்ஸ்ல வந்து நிறைய சம்பாதிக்கலாம், நிறைய வழி இருக்கு, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் கத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம நம்மளோட டேலண்ட்டையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு இ-காமர்ஸ் அண்ட் ஃப்ரீலான்சிங்ல. ஸோ நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன சொல்லிக்க விரும்புறீங்க? ஓகே, சிம்பிளாக சொல்லணும்னு சொன்னால் இப்போ இந்த வீடியோலேயே ஓவரால் கண்டென்ட் வந்து அவங்களுக்கு விளங்குதோ தெரியாது எனக்கு. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியர் இல்லை அப்படின்னு சொன்னால் மேபி நீங்கள் யாரையாவது டிபெண்ட் ஆகி கூட இருக்கலாம். இப்போ நான்லாம் வந்து படிக்கும்போது சின்ன வயசில் இருக்கிறேன்னு சொன்னால் நான் எங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட கேட்கணும் முக்கியமாக. ஸோ அப்படி நிறைய பேர் வந்து நிறைய பேரில் வந்து டிபெண்ட் ஆகிருக்கலாம். அண்ணாட்ட கேட்கணுமா இருக்கலாம், அக்காட்ட கேட்கணுமா, அப்படி நிறைய பேர் நிறைய டிவைடில் இருக்கலாம். அப்படி இருந்தாங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே நம்ம ஒரு லிங்க் கொடுத்துறோம். இது யூடியூப்ல வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் போகும், அண்ட் ஜூம்லேயும் வந்து கிளாஸ் இருக்கும். அதில் லிங்க் வந்து எங்களுடைய டெலிகிராம் குரூப்பில் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அதுலேயும் வந்து அட்டன் ஆகினாங்கன்னு சொன்னால் ஓப்பனாக வந்து இந்த கிளாஸை வந்து பார்க்கலாம். அதில் பார்த்தாங்கன்னு சொன்னால் அதில் நாங்கள் ஓவராலாக இதில் மொத்தமே என்ன இருக்குது, இது என்ன கான்செப்ட் அப்படின்னு சொல்கிறத ஃப்ரீயாகவே சொல்லி கொடுத்துருவோம் முதலாவது கிளாஸில். ஸோ அவங்களுக்கு அப்போ ஒரு ஐடியா வரும், ஓகே இது ஒரு டெமோ கிளாஸ் மாதிரி ஓவரால் எல்லா விஷயமும் சொல்லி கொடுத்துருவோம். ஸோ அப்போ அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துட்டு சொன்னால் அதில் வந்துடலாம். ஸோ இது ரெண்டுமே நம்ம சொன்ன மாதிரி ஃபைவராக இருந்தாலும் சரி, ஈபிஆர் இருந்தாலும் சரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். இது
லெஜிட்டிமேட் வேன்னு சொல்லுவோம். முதலாவது நம்ம பார்க்க வேணும், இந்தியாவில் வந்து ஸ்கேம்ஸ் அப்படின்னு சொல்கிற நியூஸ் வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு நியூஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸ்கேம் ஆகிட்டாங்க, ஃபேக் ஏர்னிங்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லி வந்துக்கிட்டே இருக்கும். முதலாவது விஷயம், நீங்கள் ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் 1க்கு 3 தடவை யோசிக்கணும். இப்போ இந்தியாவில் நான் என்டர் ஆகும் முதலே வந்து எனக்கே ப்ரொபோசல் வந்துருக்குது. லைக் இந்த ப்ராடக்ட்டை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து கமிஷன்ஸ் தரோம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்திருக்கு. அப்போ இது இந்தியாவில் ஒரு காமனாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது மனித மூளை வந்து எதை விரும்புன்னு கேட்டால், சிம்பிளாக சொல்லணும்னா எதை விரும்புன்னு கேட்டால் இன்ஸ்டன்ட் ரிசல்ட்ஸை தான் விரும்பும். இப்போ நம்ம ஒரு கிராஃபை பார்க்குறோம், அந்த கிராஃபில் வந்து நம்ம பையா சேலா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்கல்ல. ஸோ அப்படி செக் பண்ணும்போது அதை டிக் பண்ணி நம்ம கெஸ் பண்ணி அது ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது, சக்ஸஸ் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இது ஒரு ப்ராப்பராக என்னென்ன ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரீசன் சொல்லுவாங்க. இப்போ குமான்லேயே வந்து சொல்லலாம், நான் அதில் அதிகமாக உழைக்கிறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் அதை குறைன்னு சொல்ல வரல. இதுக்கு இன்னும் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று எடுக்கலாம். எங்களோட நாட்டில் வந்து அது வந்து இல்லீகல். 2016 வந்து அதை பிளாக் பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு ரீசன் அவங்க சொன்னது வந்து கிட்டத்தட்ட 99% வந்து பீப்புள்ஸ் வந்து அதில் லொஸ் ஆயிருக்காங்க. அதாவது டொலர்ஸ் வந்து எங்களோட நாட்டை விட்டு வெளியில போயிருக்குது, இன்கம் வரல, உள்ளுக்கு வரல அப்படின்னு சொல்லும்போது அதுலேயே அவங்க டிஸ்கிரைப் பண்ணிட்டாங்க இது லொஸ்ஸான ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணும்போது 1க்கு 100 தடவை யோசிச்சுக்கலாம் அப்படியான விஷயங்களை ட்ரை பண்ணும் முதல்ல. ஸோ இப்போயும் ரீசெண்டாக வந்து RBI அப்படின்னு சொல்லி இந்தியாவில் இருக்கிறவங்க வந்து அதை அனௌன்ஸ் பண்ணிக்காங்க. ஆமாம், நீங்கள் கொஞ்சம் அவேர்னஸாக இருந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வெளியில் போகிற வீதம் அதிகமாக இருந்துச்சுன்னா, மேபி இதை விட அதிகமாச்சுன்னு சொன்னால் ப்ளாக் பண்ணிடுவாங்க. ஏன்னு சொன்னால் டொலர்ஸை யாருமே வந்து வெளியில் அனுப்புறது விரும்ப மாட்டாங்க. சோ அந்த மாதிரி இருக்கும்போது இது லெஜிட்டிமேட் வே, அதாவது லீகலா எல்லா நாட்டிலையுமே அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம். ஏன்னா எந்த விதத்துலயும் அவங்க ஸ்கேம் பண்ணாம மத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயத்தை தான் பண்றோம். சோ அப்படி பண்ணும்போது இதை வந்து நீங்க கட்டாயம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது எங்க மூலமா இல்லாட்டியுமே இந்த 2 விஷயத்தோட பேரே நானே சொல்லியிருக்கிறேன். இது 2லயும் தான் நாங்க ஏர்ன் பண்றோம் அப்படின்னு சொல்லி எங்க ஸ்டூடெண்ட்ஸும் ஏர்ன் பண்றாங்கன்னு சொல்லி. ஸோ இந்த 2மே வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி இல்ல எனக்கு வந்து கட்டாயம் கைடன்ஸ் வேணும், ஆமா அப்படின்னு நான் வந்து எங்கள்கிட்ட வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அதை தான் நான் சிம்பிளா சொல்லணும். உங்களோட ஏஜ் என்ன ப்ரோ? ஓகே, என்னோட வயசு வந்து 22. ஓகே, ஸோ இந்தியாவிலாம் வந்து நான் நினைக்கிறேன் 21, 22 டிகிரி முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஆனா எங்கட ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம முடிக்கிறதுக்கு 25 ஆகும். ஏன்னு சொன்னால் எங்கள் எஜுகேஷன் சிஸ்டம் வந்து அந்த பாத்தில் இருக்குது. ஸோ எனக்கு இன்னும் வந்து 3 இயர்ஸ் இருக்குது நான் ஸ்டடீஸை முடிக்கிறதுக்கு. ஸோ கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஸ்காலர்ஷிப்பில் தான் படிச்சுட்டு இருக்கேன். நான் படிச்சுட்டு இருக்கும்போது இதை பண்ணிட்டு இருக்கேன். மேபி ட்ராப் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரியும் போதே நான் இங்கும் வந்து இந்தியா சைடில் கொஞ்சம் அப்பராக இருக்கிறதால எப்படியுமே படித்து முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு தான் போவோம். அதுவே இப்போ இருக்கும்போது அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அந்தளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி இருக்குது. போஸ்ட்போன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பிளானில் இருக்கிறேன். அண்ட் இது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க நிறைய பேர். ஏர்னிங் பற்றி நீங்கள் ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க. ஸோ இதை அவங்க அவங்களோட சிவியில் ஆட் பண்ணிக்க முடியுமா? ஆமாம், இப்போ முதலாவது நானே ஒரு அண்டர் கிராஜுவேட் தான். இப்போ ஸோ எனக்கு தெரியும் ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி. நான் அந்த பிளாட்ஃபார்முக்கு வந்ததுக்கு ரீசனே வந்து முதலாவது நம்ம யூனிவர்சிட்டியில் படிக்கும்போது நமக்கே ஒரு கில்ட்டி ஃபீலிங்காக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு தேவைக்கும் ஒரு கொப்பியாக வாங்குறதா இருந்தாலும் சரி, சாப்பாடு காசு இருந்தாலும் சரி, வீட்டுக்கு தான் கோல் அடிக்கும். ஸோ அப்படி கேட்கும்போது நமக்கே ஒரு கில்ட்டி ஃபீலிங் ஆகும். ஏன்னா நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துடும். ஸோ அந்த டைமில் தான் நான் ஃபேஸ் பண்ண பிரச்சனை தான் எப்படி சரி ஆன்லைனில் ஏர்ன் பண்ணலாம். ஏன் ஆன்லைனில் ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சேன்னு சொன்னால், இப்போ வந்து நிறைய பேர் அங்கே ஊபர் டிரைவ் அப்படின்னு சொல்கிற நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, ஜொமேட்டோ அப்படின்னு இருக்குல்ல. ஸோ அதே மாதிரி ஸ்ரீலங்காவில் இருக்கிற அந்த அப்ளிகேஷன்ஸில் வந்து ட்ரைவ் பண்ணுவாங்க, ஓடுவாங்க. ஏன்னு சொன்னால் அவங்களுடைய எக்ஸ்பென்ஸை கவர் பண்ணுறதுக்காண்டி, வேறு எதுக்குமே இல்லை, மேலதிகமாக உழைக்கிறதுக்கு இல்லை, அவங்களோட செலவை அவங்க கவர் பண்ணுறதுக்காண்டி. அப்படி பண்ணும்போது பிசிக்கலாக அவங்க எஃபர்ட் போடுறதால அவங்களால 2யுமே வந்து மேனேஜ் பண்ண முடியாது. படிப்பையும் சரி அவங்களுடைய ஒர்க்கையும் சரி மேனேஜ் பண்ண முடியாது. 2யுமே கோட் விட்டுருவாங்க. ஸோ அப்போ தெரிஞ்ச விஷயம் தான் ஆன்லைனில் இப்படி உழைக்கலாம்னு சொல்லி அந்த டைமில் கண்டுபிடிச்சது அந்த 2 விஷயமுமே. ஸோ அப்போ நாங்கள் ஃபீல் பண்ண ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த ஃப்ரீலான்சிங்கில் வந்து இப்போ நான் ஐடி ரிலேட்டடாக நான் படிச்சுட்டு இருக்கிறேன். என்னோட கோர்ஸ் வந்து ஐசிடி ரிலேட்டடான கோர்ஸ். ஸோ அது ரிலேட்டடாக நான் வந்து சர்வீஸ் வந்து ஆஃபர் பண்ணுறேன்னா கிளைண்ட்டுக்கு. ஸோ அவங்க வந்து ரிவ்யூஸ் எழுதுவாங்க. எல்லாமே யூரோப்பியன் கிளைண்ட்ஸ், அதாவது ஃபாரினில் இருக்கக்கூடிய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிறைய கிளைண்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஒர்க் பண்ணும்போது அவங்களோட ரிவ்யூஸ் நமக்கு கிடைக்கும். அதை நம்ம என்ன செய்யலாம், ஒரு கம்பெனிக்கு கொண்டு போகல ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸாக காட்டலாம். ஸோ 4 வருஷம் நீங்கள் படிச்சிருப்பீங்க டிகிரிக்கு. ஸோ அந்த 4 வருஷம் படிச்சு முடிஞ்சோடனே நீங்கள் உங்கள்கிட்ட ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி இருக்கும். பிளேஸ்மெண்ட்டுக்கு போக தேவையில்லை, டேரெக்டாக ஒரு கம்பெனியை போய் நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். ஸோ கேட்டால் சிவிக்கு பதிலாக அதே நீங்கள் காட்டலாம். ஸோ அது வேறு லெவல் ட்ரஸ்ட்டில் இருக்கும். ஸோ அப்படி யாருமே வந்து போக மாட்டாங்க. ஏன்னு சொன்னால் அதுலேயே ஒரு உங்களுக்கு இன்கம் வந்து, இப்போ என்னையே பர்சனலாக எடுத்துங்களேன். ஸோ நானே டிகிரியை போஸ்ட் பண்ணுவோன்னு இருக்கிறேன். ஏன்னா எனக்கு அதில் இன்கம் ஓரளவு போதும். ஸோ அப்படி இருக்கும்போது நான் இன்னொரு இடத்துல போய் ஒர்க் பண்ணணும்னு ஒரு அவசியம் கிடையாது. ஸோ நான் ஃபர்ஸ்ட்டுக்கு இன்வால்வ் ஆகின இந்த பிளாட்ஃபார்முக்கு வந்து என்னுடைய எக்ஸ்பென்ஸை கவர் பண்ணணும்னு சொல்லி அது எக்ஸ்பெண்ட் ஆகி அதுக்கப்புறமா என்னோட ஃபேமிலியை டேக் கேர் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துருக்கு. இப்போவும் அது இன்னும் மல்டிபிள் ஆகி தான் போயிருக்குது. அதுக்கப்புறமா தான் எல்லாருமே சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்ற பிளானோட இவ்வளோ எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டு இருக்குது. ஒரு மிட்-20s வந்து எல்லாருக்குமே ஒரு ஆண்டர்பிரினர்ஸ் லைஃப் இருக்கணும் அப்படின்றது ஒரு பெரிய ஆசை. ஸோ அதை வந்து நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நிறைய பேருக்கு வந்து இந்த ஸ்கில்லை கற்றுக் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு வாழ்த்துக்கள். என்னோட கேள்விகள் எல்லாத்துக்கும் பதில் சொன்னதுக்கு, உங்களோட நேரத்தை எங்களோட பகிர்ந்ததுக்கு, இவ்வளோ இன்சைட்ஃபுல்லான விஷயத்தை மக்களுக்கு சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ.